நீதிபதி என்ன சொல்றாருன்னா, படையெடுத்தவர்களால் சமண இஸ்லாமிய படையெடுப்புகள் அல்லது போதகர்கள் இவங்களாலதான் அங்க தர்காவும் சமணர் அடையாளங்களும் அந்த மலையில உருவானுச்சு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீதிபதி? ஜி.ஆர். சுவாமிநாதனை விட ஒரு படி மேல போயிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா நீதிபதி ஜெயச்சந்திரனும் ராமகிருஷ்ணனும்? மத நல்லிணக்கத்துக்கான ஒரு அற்புதமான மலை தான் திருப்பரங்குன்றம். அதுல ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆட்சியின் போது நடந்த மாற்றங்களை வைத்து பழையதை இன்னைக்கு சொல்றதன் மூலமா நீதிபதிகள் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. அப்படி இருந்துச்சு, சரி அப்படியே இருக்கட்டும். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு ஆட்சி இருக்கும்போது சேரர் காலத்துல, சோழர் காலத்துல, பாண்டியர் காலத்துல, முகலாயர் காலத்துல இப்படி பல்வேறு மன்னர்கள் ஆட்சி பண்ண போது அவங்க எந்த மதத்தை பின்பற்றுறாங்களோ, சமண மன்னர்கள் சமணத்தை பின்பற்றக்கூடிய மன்னர்கள் பின்பற்றும் போது சமணர் காலம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மதுரையை சுற்றி 8 பெருங்குன்றங்களில் திருப்பரங்குன்றம், யானைமலை, அழகர் மலை, இப்படி பல்வேறு 8 மலை மதுரையை சுற்றி இருக்கிறதுல சமணர்கள் தான் இருந்தாங்க. அவங்க எப்படி காணாமல் போனாங்க? மன்னன் சைவத்துக்கு மாறின போது அவங்களெல்லாம் கழுவேற்றிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. இப்போ அதனால் என்ன சொல்ல வரோம்? இப்போ சமணர்கள் தங்கள் உரிமையை கேட்டு இந்த 8 மலை எங்களுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு, எங்களுக்கு கொடுத்துருங்கன்னா கொடுத்துருவீங்களா? கொடுத்துட முடியுமா? அதுக்கு பிறகு அந்த மலையில் வேறு கோயிலெலாம் வந்துருச்சு. சமணர்கள் தான் ஒரிஜினலாக பார்த்தா இந்த 8 மலைக்கும் அவங்க தான் பாத்தியதை கோர முடியும். இப்போ வரலாற்றில் நடந்த விஷயங்களை நீங்கள் மீள் உருவாக்கம் பண்ணி இப்படி போனால் இந்த அரசியல் தான் பிரச்சனைக்குரிய ஒரு அரசியல். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இஸ்லாமியர்கள், அதாவது முகலாயர்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க தான் புனிதத்தை கெடுத்தாங்க அப்படின்னு இன்டைரக்டா சொல்றாரு. நீதிபதிகள் ஒரு சங் பரிவார சிந்தனையில இருந்து தான் இப்படி முடிவு எடுக்கிறாங்களா? சந்திரசூட் அவர்களின் கூற்று தவறு. அதுதான் நான் திரும்ப சொல்றேன். பிராமின்ஸ், ஆரியர்கள் அன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி வேதங்கள்ல இருக்குது. அப்போ இன்னைக்கு திரும்ப அவங்க மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்லுங்க? இப்போ ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த கால சூழலுக்கு ஏற்ற ஒரு நடைமுறை என்பது இருந்திருக்கிறது. அது அந்த கால சூழல் வரிசையில் வைத்து அன்னைக்குள்ள சூழல் தான் புரிஞ்சுக்க முடியும். எது பண்பாடு, எது ஒழுக்கமெல்லாம் இன்னைக்கு இருந்து அன்னைக்கு காலத்தை பார்த்து சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க நீதித்துறை காவிமயமாகுது அப்படின்ற அதனுடைய ஒரு அம்சமா பார்க்கலாமா இதை? கச்சாணிச்சி சட்டத்தையும் நீதிமன்றம் ஃபாலோ பண்ணாது, சிவில் கோர்ட்டுக்கும் போக சொல்லாது. ஆனால் இஸ்லாமியர் தரப்பு நீதிமன்றத்தில் சொன்னால் அந்த வழக்கிலையும் ஆடுகோழி வெட்டிகிட்டு இருக்காங்க இவங்க வெட்டவே இல்லைன்னு ஒரு வழக்கு போடுறான். வெட்டவே இல்லைன்னு வழக்கு போட்டவன் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும், அவன் கொடுக்கல. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது? அவன் வெட்டலைன்னு சொல்லிட்டான்ல, நீங்கள் போய் சிவில் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிக்கங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. இதில் ரவிக்குமார் வழக்கு போட்டார், அவர் ஆதாரம் கொடுக்கவே இல்லை. நாங்கள் எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டோம், உச்சி பிள்ளையார் கோயில் தான் சொல்லி டெம்பிள்னு சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட்டும் சொல்லிருச்சு. நீங்கள் அந்த இடத்த தவிர வேறு இடத்துல ஏற்றக்கூடாதுன்னு ஆதாரம் கொடுக்கலன்னு நீதிமன்றம் சொல்லுது. இது எங்கே போய் இதை நம்ம தலையை முட்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல.